முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு ஒர்க் இருந்துச்சு. சரி அந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நான் அம்மா வீட்லேயே ஸ்டே பண்ணிட்டேன். என்னதான் அம்மா வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு என் வீட்டில் தூங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வரும். நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. காலையில் ஒர்க்குக்கு போனால் எனக்கு கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல். இன்னைக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு என் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கள் பாட்டி ஊரில் இருந்து வந்திருக்காங்க. சரி பாட்டி பார்த்ததுமே உடனே கிளம்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எங்கள் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஃபிஷ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 9 o'clock வரைக்கும் எப்பயும் கடை இருக்கும். இது கார்த்திகை மாதங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் சீக்கிரம் எடுத்து வச்சுருவாங்களாம்மா. வீரவசனமெல்லாம் பேசிட்டு வந்தேன் வீட்டில். அம்மா நீ ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வரோம், வந்தது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கடைசியில் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கடையே இல்லை. இப்போ எங்கள் அம்மா கால் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு காரி மூஞ்சிலேயே துப்புவாங்க. இந்த வசனமெல்லாம் உனக்கு தேவையானு. இனி வெறும் கையோட வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை கேவலமாக பேசுவாங்க. அதனால சரி எப்படியாச்சும் சிக்கனாச்சும் வாங்கிட்டு போயணும்னு கடைக்கு போனால் கடையும் சாத்துற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டேன். நான் எல்லா பக்கம் தொலைவி பார்த்துட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால எங்கள் அம்மா நான்லாம் சமைக்க மாட்டேன், நீயே சமை அப்படின்ட்டாங்க. நான் சமைச்சிட்டு இருக்கிற அவசரமாக என் பையன் அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் என்னை இம்சை பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சமையலே பிடிக்காது. எந்த தைரியத்தில் என்னை சமைக்க விட்டாங்கன்னு தெரியல. எங்கள் அண்ணன் வேறு யூடியூப் பார்த்து தயவு செஞ்சு சமைச்சிரு, உன்னோட சமையல் சமைச்சிடாத அப்படின்னா. நல்லா தான் சமைப்பேன், ஆனால் இவங்களுக்கு என்னோட டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ரசத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நானுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புனா போதும்னு இருந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது 10:15 ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.